மறுநாள் காலை அவசரமாக அவன் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தபோது சியாமளா சமையல் அறையிலிருந்து ஒரு டிஃபன் செம்படமும் தோளில் தொங்கவிட்டு கொள்ள வார்க்கட்டிய பிளாஸ்குமாக வெளிப்பட்டாள். தினமும் பகல் உணவுக்கு ஹோட்டலை தேடிட்டு போனால் கட்டுப்படியாகாது. அதனால் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம டிஃபன் கட்டி வச்சு ஃப்ளாஸ்கில் சூடான டீயை ருப்பி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ என்று கூறியபடி அவற்றை சாப்பாட்டறை மேஜை மேல் வைத்தாள். ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கியது போல் செய்யப்பட்ட 2 அடுக்கு டிஃபன் டப்பாவும் கொஞ்சம் பெரியதான ஃப்ளாஸ்கும் தயாராக இருப்பதைக் கண்டு வியப்படைந்தான். அதிகம் டிஃபன் கட்டி கொடுத்திருக்கேளே, ஒரு சின்ன சம்பளத்தில் கொடுத்திருந்தாலே போதுமே, டீ கூட ரொம்ப அதிகம் என்றான் தடுமாற்றமும் மகிழ்ச்சியுமான குரலில். 2 பேருக்கு சாப்பிட இந்த டிஃபனாவது வேண்டாமா? தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. சியாமளா அம்மல் என்ன சொல்கிறாள்? ஒரே வியப்பு. என்ன அப்படி முழிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். நேற்றுக்கு நீ வேலையிலிருந்து திரும்பி வந்ததும் உன்னை காய்கறி வாங்கிட்டு வர கடைத்தெருவுக்கு அனுப்பினேன் இல்லையா? நீ போன சித்த நாளைக்கெல்லாம் சுஜி இங்கே ஓடி வந்தா. அவள் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா. எல்லாத்தையும் சொல்லிடணுங்கிற ஒரு துடிப்பு. நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிற புஸ்தக கடை அவள் வேலை செய்கிற நர்சிங் ஹோமுக்கு கிட்ட தான் இருக்கான். 2 நாளாக நீ தான் அவளுக்கு பகல் சாப்பாட்டு நேரத்தில் டிஃபன் வாங்கி கொடுத்தியான். நேத்திக்கு அவள் பர்ஸை யாரோ பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டானா. நீ தான் போக வர பஸ் டிக்கெட் வாங்கி உதவி செஞ்சியான். உன்னை அவள் ரொம்ப புகழ்ந்தாள். காது மடல் ஜிவ்வென்று சிவக்க திருவென்று விழித்தான் சித்தார்த். அவகிட்ட நீ நல்ல முறையில் கௌரவமாக அன்போடு நடந்துக்கிறத பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவள் ஏழை பெண்தான், ஆனால் குணத்தில் 10 மாத்து தங்கம். அழகில் மட்டும் குறைச்சலா என்ன? முகமெல்லாம் சிவந்து உஷ்ணம் கழுத்திலும் முதுகிலும் பரவுவதையும் நெஞ்சு வேகமாக அடித்துக்கொள்வதையும் அவன் உணர்ந்தான். ஆனாலும் வாய் பேச முடியாது மௌனமாக நின்றான். நம்ம மாமியின் உறவுக்கார பிள்ளை தானே, தப்பு இல்லைன்னு தான் அவரோட அந்த கஃபேக்கு டிஃபன் சாப்பிட போனேன் மாமி. கண்டவாளோட நான் போவேனா அப்படின்னா. நானும் விட்டு கொடுக்கல. சித்தார்த் நல்ல பிள்ளை, நல்ல குடும்பத்து பின்னணியில் வளர்ந்து ஆளானவன், படித்தவன், பண்பான பையன். உனக்கு அவன் பாதுகாப்பாக கூட பஸ்ஸில் துணையாக வர்றது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா இப்போ காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. 2 பேரும் தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டு கட்டுப்படியாகாது. அதனால் சித்தார்த்துக்கிட்ட சொல்லி உனக்கும் சேர்த்து டிஃபனும் டீயும் கொடுத்து அனுப்புகிறேன். பகல் சாப்பாடு நேரத்தின் போது அவன் வேலை செய்கிற புஸ்தக கடை தோட்டத்துக்குள்ளேயோ அல்லது உன் நர்சிங் ஹோம் தோட்டத்துக்குள்ளேயோ ஒரு பக்கம் உட்கார்ந்து 2 பேரும் பசியார சாப்பிடுங்கன்னு. இனி முன்னிருட்டு காலம், நீ தனியாக பஸ்ஸில் ரொம்ப தூரம் வர்றது நல்லதில்லைன்னு. நன்றி உணர்வு நெஞ்சை இறுக்கமாக அமுக்கிக் கொள்வதை அவன் உணர்ந்தான். கருமி கிழவி, தரித்திரம், சனியன் என்றெல்லாம் கூசாமல் அவளை அழைத்து சொற்களால் இழிவுபடுத்த முயன்றவன் அவன். ஆனால் சியாமளாவோ அதற்கு பதிலாக அவனை பற்றி சுஜரித்தாவிடம் எப்படி புகழ்ந்து மெச்சி பேசியிருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு அவன் மீது மதிப்பு ஏற்படும் வகையில் உயர்த்தி பேசியிருக்கிறாளே. இந்த அம்மாளுக்குத்தான் எத்தனை ஒரு தாராள சிந்தனை. திடீரென்று அவளது கால்களில் விழுந்து அம்மா என்று அலறி அழுது கண்ணீரால் அவளது கால்களை நனைத்து அவளுக்கு தான் இழைத்த தவறுகளையெல்லாம் கழுவிவிட வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷமான உணர்வு அவனது அடி வயிற்றிலிருந்து எழுந்து நெஞ்சை பிளந்துவிடும் போல அடைக்க, கண்களில் ஈரம் கசிவதை மறைக்க அவன் சிரமப்பட்டு சமாளித்தபடி, பெரியம்மா, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என்று மெல்லிய குரலில் முனகினான். ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இவற்றை எடுத்துட்டு கிளம்பு. சுஜி ரொம்ப நல்ல பெண். டிஃபன் டீ 2 தினமும் அவளுக்கு நான் உன்கிட்ட கொடுத்து அனுப்ப போகிறேன்னப்போ அவள் என்ன சொன்னா தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே வந்து வீட்டு வேலைகள் செய்ய அனுமதி தரணும், அப்போ தான் அதை நான் ஏற்றுக்க முடியும்னு ஒரு நிபந்தனை போட்டா. நான் சரின்னு ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே நீ வந்து எனக்கு வீட்டு வேலைகளில் உதவ ஆசைப்படுறதுக்கு இது ஒன்று தான் காரணமா? வேற ஏதாவது உண்டான்னு வேடிக்கையாக கேட்டபோது அந்த பெண் மூஞ்சி அப்படியே குப்புன்னு சிவந்து போச்சு. போங்க மாமின்னு சிரிச்சுண்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டா. சுஜி ஒரு தடவை இங்கே வந்துட்டு போனாலும் போதும், எனக்கு ஏதோ டானிக் சாப்பிட்டது போல, இல்லை காயக்கல்பம் சாப்பிட்டது போல ஒரு தெம்பு வந்துடுறது. அவளது அருகாமைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு. அடடா, நான் பாட்டில் பேசின்னு இருக்கேன், நீ சட்னி கிளம்பு. அந்த முதல் பஸ்ஸை தவற விட்டுட்டா ரொம்ப சங்கடமாயிடும். டிஃபன் டப்பாவை ஒரு 4-8 பக்கத்தில் சுற்றி கையில் எடுத்துக்கொண்டு ஃப்ளாஸ்கின் வாரை இழுத்து சரி செய்து தோளில் மாட்டிக்கொண்டான் அவன். ரொம்ப நன்றி பெரியம்மா, வரேன். மேலே பேச முடியாது
வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு வெளியே விரைந்தான். பஸ் நிலையத்தை நோக்கி நடந்த அவன் மனதிலே உணர்ச்சிகள் அலைமோதின. சியாமளாவையும் மன்னி மைத்திலியையும் மாறி மாறி மனம் நினைத்து கொண்டது. முரட்டுத்தனமாக வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி இழி சொற்களால் ஏசியும் பயமுறுத்தியும் அன்னைக்கு ஈடானதொரு அன்பை அவனிடம் காட்டிய சியாமளாவின் பெருந்தன்மையை எண்ணி எண்ணி வியந்தான். இப்படிப்பட்டதோர் நல்ல பெண்மணியை அவமதித்து அநாகரிகமாக நடந்து கொண்டது எத்தனை பெரிய பாவம்! அதை எப்படி நிவர்த்திப்பது? மன்னி மைத்திலி அண்ணாவின் மனைவி. அவனது அன்பு தாய்க்கு ஒப்பானவள். ஒரு தலைவலி என்று அவன் கட்டிலில் சுருண்டு கொண்டாலும் கவலையால் தத்தளித்து போய்விடுவாள். சித்தார்த், உடம்ப என்ன பண்றதப்பா? வெயிலில் வீணா ஏன் அலையிற? வெறும் வயிற்று தலைவலி மருந்து சாப்பிடாதே. கொஞ்சம் சூடாக ஹார்லிக்ஸ் கொண்டு வரு. அதை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்கோ. அண்ணன் கத்தினா அதை நீ மனசில் எடுத்துக்காதே. நமக்கு வேண்டியவா அழத்தான் சொல்லுவா. சேது வேற, நீ வேறையா எனக்கு? எழுந்துரு. எப்படி கெஞ்சுவாள், உபசரிப்பாள். அந்த மன்னிய மனம் கலங்கி தவித்து அழும்படி விட்டுவிட்டு அவள் நகையை திருடிக்கொண்டு, சே, எத்தனை பெரிய பாவம்! கொடூரமான செய்கை. இதற்கு விமோச்சனம்? எப்படியாவது வேலை செய்து அதில் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி மன்னியின் நகைக்கு உண்டான பணத்தை அவளிடம் திருப்பி தந்துவிட வேண்டும். ஆனால் மன்னி அந்த அளவுக்கு அவனை போக விட மாட்டாளே. நகை போனால் போகட்டும், நீ பத்திரமா சமத்தா உனக்குன்னு ஒரு வேலையை தேடிண்டு ஒழுங்கா இருக்க பழகின்றிருக்கியே, அதுவே எனக்கு போதும் சித்தார்த் என்று கண் கலங்குவாளே. எத்தனை பெரிய மனமா உங்களுக்கு மன்னி! இந்த சமுத்திரத்தைப் போல, இல்லை இல்லை, என் தலைக்கு மேலே எங்கேயும் விரிந்து தெரியும் ஆகாயத்தைப் போல. மன்னி, உங்களுக்கு ஈடு இணை யாராவது இந்த உலகத்தில் உண்டோ? சியாமலா அம்மா, மன்னி, உங்கள் 2 பேரையும் நான் செய்த கொடுமைகளுக்காக கன்னத்தில் பல தடவை போட்டுக்கிறேன். மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கு ஈடு செய்கிறாப்புல இந்த நல்ல பெண் சுஜரிதாவை கண்களுக்கும் இனியவளாக போற்றி பாதுகாப்பேன். சத்தியம், உங்கள் எதிர்பார்ப்புகளை உண்மையாக்குவேன். சே, இதென்ன? அவனையும் மீறி கண்களில் நீர் பெருகி கன்னங்களில் துளிகளாக வெட்கத்துடன் சற்றென்று கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு துரிதமாக பஸ் நிலையத்தை அடைந்தான். பச்சை வண்ண நைலக்ஸில் கண்களுக்கு குளிர்ச்சியாக பளிச்சென்று அவன் வருகையை எதிர்பார்த்து நிலையத்தில் அவனுக்கு முன்னரே சென்று காத்து கொண்டிருந்தாள் சுஜரிதா. அவனை கண்டதும் கையை நீட்டி டிஃபன் சம்புடத்தை வாங்கி தனக்குள் வைத்து கொண்டாள். இடம் கிடைக்கட்டா, வார பிடிச்சென்று தொங்கும்போது இது கையில் இடைஞ்சலா இருக்கும், அதனால வாங்கின்றேன் என்று அவள் சிரித்தபோது அவள் பேச்சும் சிரிப்பும் தோற்றமும் துயரத்திலும் அவமானத்திலும் புழுங்கி போன அவன் மனதிற்கு எத்தனை இதமாக இருந்தன. அமரேசன் பதிப்பகம் ஆங்கிலேயர் காலத்தில் ஆரம்பித்து பூதாகரமாக விருத்தியாகி செயல்பட்டு கொண்டிருந்த பழங்காலத்து புத்தக வியாபார கடை இப்பொழுது இடம் மாறியிருக்கிறது. ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் உள்ள எல்லா விதமான புத்தகங்களையும் அந்த கடையில் பார்க்க முடியும். சிலவற்றை நமது பதிப்பகத்திலேயே அதன் அதிபர் அச்சடித்து விற்பனை பகுதியில் மேஜைகளிலும் அலமாரிகளிலும் அலங்காரமாக கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் தனித்தனி பகுதிகளாக பிரித்து வைத்திருந்தார். சாப்பாட்டுக்குத்தான் ஹோட்டல்களில் கூட்டம் என்றால், இப்படிப்பட்ட அந்தஸ்து மிக்க புத்தக கடைகளிலும் கூட்டம் நாள் முழுவதும் திமுதிமுத்து கொண்டிருந்தது. அவனுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு மூடிவிடும் அந்த காலத்து பழக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது அந்த கடை. சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு கடையை மூடிவிடும் பழக்கத்தையும் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் ஊழியர்களுக்கு நிற்க நேரமில்லாது தொடர்ந்து சங்கிலி போல வேலைகள் இருந்து கொண்டே இருந்தன. அப்படிப்பட்டதொரு அமைப்பு அது. டிஸ்பாச்சிங் செக்ஷனில் குனிந்த தலையை நிமிர முடியாதபடி அவனை சக்கையாக பிழிந்தெடுத்தார்கள். ஆனால் உணவு நேரத்தின் பொழுது 1/2 மணி காலம் அவனுடையதாக இருந்தது. அந்த வேளையில் யாரும் அவனை தங்கள் வேலையை செய்ய ஏவவில்லை. முன்னதாகவே பேசி வைத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் தங்கள் பகல் உணவு நேரத்தை ஒரே சமயத்தில் அமையும்படி அவரவர் வேலை பார்த்த இடத்தில் உத்தரவு வாங்கிவிட்டிருந்தனர். நர்சிங் ஹோமின் முன்பக்கத்து தோட்டத்தில் ஒரு பெரிய வேப்ப மரத்தின் நிழலில் கையோடு கொண்டு வரும் பழைய 4-8 பக்கங்களை அவன் பிரித்து போடுவான். கழுவி சுத்தப்படுத்தி கையோடு எடுத்து வரும் பிளாஸ்டிக் டப்பாக்களை அவள் அதன் மீது வைத்துவிட்டு டிஃபன் டப்பாவை எடுத்து காகித விரிப்பின் நடுவில் வைப்பாள். இருவரும் உடை அழுக்காகாது காகிதத்தின் மீது எதிரெதிராக உட்கார்ந்ததும் அவன் ஃப்ளாஸ்கை திறந்து சூடான தேநீரை டம்ளரில் பகிர்ந்து ஊற்றுவான். அவள் டிஃபன் டப்பாக்களை திறந்து வைப்பாள். அடடா, இன்னைக்கு மாமி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கறியும் வச்சிருக்கா. பேஷ். இன்னைக்கு எலுமிச்சை பழ சாதம், கருவாடாம். இன்னைக்கு டிஃபன் என்ன தெரியுமா?
வெஜிடபிள் சாண்ட்விச், பொட்டேட்டோ சிப்ஸ். பலே, எனக்கு பிடிச்ச இட்லி, எண்ணெய் விட்ட மிளகாய் பொடி என்று ஆர்ப்பரித்தபடி அவனுக்கு ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்து உபசரிப்பாள். அந்த அரை மணி நேரம் இந்திரலோகத்தில் இருக்கும் சுகத்தில் ஒரு பெரிய விருந்தை சுவைத்து அனுபவித்து உணர்கிற இனிமையிலே இருவருக்கும் பொழுது வேகமாக ஓடிவிட்டதைப் போன்றதொரு பிரமிப்பு ஏற்படும். சரி, சாயங்காலம் பார்க்கலாம் சொல்லிக்கொண்டு பிளாஸ்கை மூடி தோளில் மாட்டிக்கொண்டு அவன் எழுந்து அருகில் இருக்கும் ஒரு குழாயில் கையை கழுவிக் கொள்வான். டப்பாக்களை கழுவி துடைத்து தன் பையில் போட்டுக்கொண்டு மரத்தடியில் பரப்பின காகித ஏடுகளை எடுத்து மடித்து அருகில் இருக்கும் குப்பை கூடையில் போட்டுவிட்டு கைகளை கழுவிக்கொண்டு அவள் பிரியா விடைபெற்று கொண்டு வேலையை தொடர ஆஸ்பத்திரியின் உள்ளே மறைந்து விடுவாள். நாட்கள் இப்படி இதமாக இன்பமாக வேகமாக ஓடின. ஒரு நாள் பகல் உணவு முடிந்ததும் விடைபெற்று கொண்டு அவன் கிளம்பினான். அதோ பாருங்க, ஆஸ்பத்திரி வாசலில் வந்து முறைச்சின்று நிற்கிறானே, அந்த தடியன் தான் என்னை ஆஸ்பத்திரியில் ரொம்ப பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்தான். இப்போ உங்களை பார்த்துட்டு பயந்துண்டு திரும்பி போக பார்க்குறான். சட்டுன்னு நீங்க திரும்பி கவனிங்கோ, ஒரு தடவை அடையாளம் கண்டு வச்சுண்டா என்று அடிக்குரலில் அவனிடம் சுஜி ரகசியமாக சொன்னாள். கோபத்துடன் விருக்கென்று திரும்பினான் சித்தார்த். அடிவயிற்றில் பகீர் என்ற உணர்ச்சி, உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட, திகிலில் அவன் தள்ளாட, மூச்சு விட முடியாது போன்று அச்சத்தில் அவன் ஒரு கணம் ஆடிப்போனான். அன்று மாதத்தின் கடைசி நாள். பகல் வேலைக்கு பின்னர் ஊழியர்கள் கிளம்பும் முன் அமரேசன் பதிப்பகத்து தலைமை கணக்கர் அவர்களின் சம்பளத்தை விநியோகம் செய்யத் தொடங்கினார். ஆரம்பத்திலேயே அவன் சொல்லிவிட்டிருந்தான், காசோலைக்கு பதில் தன் சம்பளத்தை அவர்கள் ரூபாய் நோட்டுகளாக தந்துவிட்டால் உடனடி செலவிற்கு உதவியாக இருக்கும் என்று. அவனிடம் கணக்கர் ஒரு பழுப்பு வண்ண காகித உரையை தந்தார். மாதம் ஆரம்பித்த பின்னர் அவன் வேலைக்கு அமர்ந்ததால் அந்த கணக்குப்படி அவனுக்கு சம்பளம் தரப்பட்டிருந்தது. 200 ரூபாய் சொச்சம் என்றிருந்த பணத்தை எண்ணி பார்த்து மறுபடி காகித உரைக்குள் போட்டு பத்திரமாக சட்டைப்பையில் வைத்து கொண்டான். முதலாக ஒரு வேலையை ஏற்று ஒழுங்காக செய்து முடித்ததற்கு கிடைத்த சம்பளம் அது. ஆஸ்பத்திரியின் வாயிலில் அவன் சுஜரிதாவின் வரவிற்காக காத்துக்கொண்டு பாதையோரத்தில் நின்று கொண்டிருந்தான். மனதில் கற்பனைகள் சிறகு விரித்தன. அண்ணா, மன்னி, தாத்தா எல்லோரும் கேட்டுக்கோங்கோ, நான் வேலை செய்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓங்கி கத்த வேண்டும் போன்ற உற்சாகம் அவனை உலுக்கியது. தோல்பை ஆட, புடவை தலைப்பு காற்றில் பறக்க, நெற்றி மீது தவழ்ந்து புரண்ட கூந்தலை இடக்கையால் ஒதுக்கிவிட்டு கொண்டு சுஜரிதா வேகமாக வெளியே வந்தாள். உதட்டின் மீது அரும்பிய வியர்வையை புடவை தலைப்பால் ஒத்தி கொண்டபடி அவனை பார்த்து கேட்டாள், உங்களுக்கு சம்பளம் கிடைச்சதா? இங்கே இன்னைக்கு மத்தியானமே எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டாங்க. தோல்பையை திறந்து உப்பி இருந்த தனது மணிப்பர்ஸை அவன் முன் நீட்டினாள். எனக்கும் தான் கிடைச்சிருக்கு என்று மகிழ்ச்சியுடன் கூறியபடி அவன் தன் சட்டை பையிலிருந்து பழுப்பு வண்ண காகித உரையை எடுத்து அவளுக்கு காட்டினான். அப்படின்னா இன்னைக்கு நாம் ஒரு காரியம் செய்யணும். சியாமலா மாமி உதவியால் பெற்ற வேலையிலிருந்து முதலா நாம் இருவரும் சம்பளம் வாங்கியிருக்கோம். அந்த மாமிக்கு அதன் நினைவா ஏதாவது ஒரு சிறு பரிசு வாங்கி கொண்டு கொடுத்தால். சித்தார்த்தின் மனதிலும் அதே எண்ணம்தான் ஏற்பட்டிருந்தது. அவள் சொல்லியதை கேட்க அவனுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெண் எண்ணங்களில் கூட என்னுடன் ஒத்துப்போகிறாளே. பெருமிதமும் வியப்புமாக அவளை அப்பொழுதுதான் பார்ப்பது போல அதிசயமாக ஆர்வமாக பார்த்தான். என்ன வாங்குவது என்று விவாதித்த வண்ணம் மகிழ்ச்சியுடன் இருவரும் நடைபாதை மீது மெல்ல நடந்தனர். சியாமலா அம்மாவை பொறுத்தவரை தேவைகளில் சிரமமின்றி போதும் என்ற மனத்தோடு சுகமாக வாழ்கிறார். நாம் பரிசு வாங்கி கொடுத்து அவர்களது வாழ்வை நிறைத்துவிடப் போவதில்லை. ஏதோ நம் மன திருப்திக்கு ஒரு சின்னமாக ஏதாவது வாங்கித்தர ஆசைப்படுறோம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு நல்ல ரவிக்கி துண்டு வாங்கி தந்தால்? சித்தார்த் ஆவலுடன் கேட்டான். நல்ல ஐடியாதான். அதை தச்சு போட்டுக்கொள்ளும் போதெல்லாம் மாமியின் நெஞ்சருகே நமது நினைவும் கூடவே இருக்கும். 2x2வில் ரோஜா நிறத்தில் 1 மீட்டர் துணி வாங்கி விடுவோம். விலை இப்போதெல்லாம் ரொம்ப அதிகமாகிவிட்டிருக்கு தெரியுமா? இதுவரை எனக்கு பெண்களது துணிமணிகளை பற்றிய விவரம் எதுவுமே தெரியாதிருந்தது. இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? பரிகாசமாக கேட்டபடி அவன் அவளை கனிவுடன் பார்த்தான். அந்தி வானத்தின் செம்மை முழுவதும் அவளது கன்னங்களில் பிரதிபலிப்பதைக் கண்டு பரவசமாகி போனான். பஸ்ஸில் பயணப்பட்ட போது அவளது மணிப்பர்ஸை தான் வாங்கி பத்திரமாக தன் பையில் வைத்து கொண்டான். அன்று நடந்தது போல் வாங்கின சம்பளத்தை எவனாவது பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட போறானேன்னு கவலையா இருந்தது. இந்தாங்கோ என்று சியாமலாவின் வீட்டு வாசலை நெருங்கிய போதுதான்
சட்டை பையிலிருந்து பர்ஸை எடுத்து சுஜரிதாவிடம் கொடுத்தான். எனக்கும் பயமாகத்தான் இருக்கும். நீங்க வாங்கி வச்சுட்டது கவலை இல்லாமல் நிம்மதியா வந்தேன். நீங்க கூடவே தினம் இப்படி என்னோட துணையா வந்தது எனக்கு எத்தனை தெம்பா இருக்கு தெரியுமா? அவள் கேட்டபோது சித்தார்த் மெய் சிலிர்த்து போனான். காலம் முழுவதும் உன்னோடு ஜோடியாக துணைவர் ஆசைப்படுகிறேன். அது உனக்கு புரிகிறதா? சுஜி மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். சியாமலாவுக்கு மெத்த வியப்பு. இருவரும் ஒரே மனதாக தீர்மானித்து அவளுக்கு பிடித்தமான மெல்லிய ரோஜா வண்ணத்தில் ஒரு ரவிக்கை துண்டை தங்களது அன்பளிப்பாக வாங்கி கொண்டு வந்திருப்பதைக் கண்டு மனம் நெகிழ்ந்து போனாள். நான் சித்த பருமனாக இருக்கிறத புரிஞ்சுண்டு சுஜி 1 மீட்டர் வாங்கியிருக்கா. 2x2 ரொம்ப விளையாச்சே என்று கையில் துணியை எடுத்து மெல்ல தடவி ரசித்தாள். நீங்க எங்ககிட்ட காட்டுற அன்புக்கு இந்த சிறு பரிசு ஈடாகாது. ஆனாலும் எங்கள் நன்றியை இந்த துளியூண்டு சங்கதி மூலம் வெளியிட்டுக்க விரும்புகிறோம் என்றாள் சுஜரிதா. ஆமாம் பெரியம்மா என்றான் சித்தார்த். தேங்க்யூ. அடிக்கடி இது மாதிரி செலவுகளை இழுத்து விட்டு கொள்ளக்கூடாது. முதல் தடவை என்பதால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன் என்று சிரித்தாள் சியாமலா. அதற்கு பின்னர் ஒரு நாள் பகல் உணவின் பொழுது சுஜரிதா அவனிடம் சொன்னாள். எங்கள் நர்சிங் ஹோமின் டைரக்டர், அதாவது இதன் தலைமை நிர்வாகியான டாக்டர் ரகுநாதனை நான் ஒரு முக்கிய ஃபைலுடன் இன்று காலை பார்க்க நேர்ந்தது. எனது வேலை திறமையை அவர் வெகுவாக புகழ்ந்தார். இதுதான் சமயம்னு நான் அவரிடம் உங்களை பற்றி பேசினேன். திடுக்கிட்டு போனான் சித்தார்த். என்ன பேசினீங்க? அவளுடன் கேட்டான். எங்கள் நர்சிங் ஹோம் ரொம்ப பெருசாக விரிவடைஞ்சிட்டு போகிறது. அடுத்த மாதம் திறக்க போகிற புதிய பிளாக்குக்கு சில புதிய ஊழியர்கள் தேவைன்னு பேசி கொண்டிருந்தது காதில் பட்டது. அதனால் டைரக்டர்கிட்ட சட்டுன்னு உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன். உங்கள் நண்பர் தேவநாதனுக்கு தெரிஞ்சவங்களோட தங்கை மகன் சித்தார்த் என்கிற பட்டதாரி இளைஞன். ரொம்ப சுறுசுறுப்பாக நாணயமாக வேலை பார்க்கக்கூடியவர். நல்ல வேலை தேடிண்டு அலைஞ்சுட்டு இருக்கார். இப்போ சத்யா அமரேசன் பதிப்பகத்தில் டிஸ்பாச் செக்ஷனில் குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார். இந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு ஒரு கணக்கர் வேலை கிடைச்சா கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொன்னேன். எப்படி உனக்கு மிஸ்டர் தேவநாதனை தெரியும்னு அதிசயமாக அவர் என்னை கேட்டார். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க சியாமலா அம்மா. அவங்களுக்கு குடும்ப வக்கீல் தேவநாதன், நெருங்கிய நண்பரும் கூட. அவர் சிபாரிசின் பேரில் தான் எனக்கே இங்கே வேலை கிடைச்சது. சியாமலா அம்மா ரொம்ப நல்லவங்க. தமது தங்கை மகனுக்கு பிறகு வேலை போட்டுக்கலாம்னு எனக்கு தான் முதல்ல சிபாரிசு செய்தாங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் சிரமப்படுறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப இரக்கம். அதுக்கு ஈடு செய்கிறாப்புல அந்த பையனுக்கு ஒரு வேலை தர சொல்லி நீ இப்போ சிபாரிசு பண்ணுகிறாயா? வெரி குட். எங்கே? நாளை 8:30 மணிக்கு அவனை இங்கே வந்து முதலில் என்னை வந்து பார்க்க சொல் அப்படின்னார். அதனால் மிஸ்டர் சித்தார்த், நாளை நாம் வீட்டை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியாகணும் என்றாள். சுஜரிதாவிடம் காணப்பட்ட துணிவும் முயற்சியும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தன. வேலை எங்கேயோ வானத்திலிருந்து கைமேல் விழும் என்பது போல அவன் எண்ணிக்கொண்டு அது கிடைக்கவில்லை என்று ஆத்திரப்பட்டு வெட்டியாக பொழுதை ஓட்டி தன்னைத்தானே சீர்குலைத்து கொள்ள முற்பட்டிருந்தான். ஆனால் அவளோ கண்ணியமான வேலை, அது எதுவானாலும் சரி, அதை முயன்று தேடிக்கொள்வது என்ற துணிச்சலுடன் இருந்தாள். அவளது அயராத முயற்சியை பற்றி எண்ணி பெருமையில் பூரித்து போனான் அவன். அடுத்த நாள் காலை குறிப்பிட்ட நேரத்தில் அவன் டாக்டர் ரகுநந்தனை சந்திக்கச் சென்றான். முதல் நாள் இரவு சாப்பிடும் பொழுது அந்த புதிய வேலை வாய்ப்பை பற்றி அவன் சியாமலாவிடம் சொல்லியிருந்தான். ஒரு சமயம் அவள் தன் வக்கீலுக்கு ஃபோன் செய்து அவரை விட்டு டாக்டருக்கு சிபாரிசு செய்ய முயன்றாலோ என்னவோ அவனுக்கு தெரியாது. அல்லது அவனது முகராசியோ. டாக்டர் அவனது பெயரை கேட்டார். படிப்பை பற்றி விசாரித்தார். மேலும் கீழும் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு தமக்குள்ளே புன்னகை செய்து கொண்டார். சரி, நீ தற்சமயம் செய்து கொண்டிருக்கும் வேலைக்கு உரிய கால அறிக்கை விடுத்துவிட்டு இங்கே வந்து கணக்கு வழக்கு பகுதியில் ஒரு கணக்கராக சேர்ந்துவிடு. ஆர்டரை டைப் பண்ணி இன்றே உன் கையில் கொடுத்து விட சொல்கிறேன். ஆரம்பத்தில் 300 ரூபாய் சம்பளம். 6 மாத காலம் உன் வேலை திறமையை கவனித்த பின்னர் திருப்தி ஏற்பட்டால் அடுத்ததாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப் போகும் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் என்னும் குழுவில் உன்னை ஒரு ஊழியனாக எடுத்து அதற்கு வேண்டிய பயிற்சியை எங்கள் செலவில் உனக்கு தர ஏற்பாடு செய்வேன். சம்மதமா? கரும்பு தின்ன கூலியா வேண்டும்? மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். அன்று மாலை அவளுக்காக அந்த நர்சிங் ஹோம் வாசலில் காத்திருந்த அவன் சுஜரிதாவை கண்டதும் 1 நிமிஷம் இல்லைங்க என்று உத்தரவிட்டான். தன் பையில் இருந்த சாக்லேட் துண்டை எடுத்து அதன் மீது போர்த்தி இருந்த ஜரிகை காகிதத்தை உரித்து அதை 2 துண்டமாக ஒடித்தான்.
எனக்கு டாக்டர் ரகுநந்தன் வேலை கொடுக்க ஒப்புக்கொண்டு விட்டார். வேலையில் சேரச் சொல்லி ஒப்புதல் கடிதமும் கொடுத்து விட்டார். இந்த இனிய சங்கதியை கொண்டாட வேண்டாமா? இந்த துண்டு சாக்லேட்டை வாயில் போட்டுக்கோங்க. எனக்கு பெரிய துண்டத்தை கொடுத்துட்டேன் போல இருக்கே. கேலியாக கேட்டபடி அதை வாங்கி வாயில் போட்டு சுவைத்தாள் அவள். இனிப்பும் கசப்பும் எதுவானாலும் இருவருக்கும் சரிபாதி. சரிபாதி இனி என்கிற நினைவுடன் தான் சரியான அளவு பார்த்து சாக்லேட்டை இரு பாதியாக ஒடித்திருக்கேன் தெரியுமா? கூறியபடி அவன் மறுபாதியை வாயில் போட்டு மென்றான். அப்படியா என்பது போல் நிமிர்ந்து அவனை அவள் பார்த்தபோது அந்த கண்களுக்குள்ளே அவன் கண்டதொரு புதுமை. அழகானதொரு மணமேடையில் கழுத்து நிறைந்த மாலைகளுடன் அவள் அருகே அவன் அமர்ந்திருக்க, யாரோ கெட்டிமேளம் என்று உரத்த குரல் கொடுக்க, மங்கள ஒளி வேகமாக எழுந்து எங்கும் நிறைக்க, மங்கள நாணை அவள் கழுத்தில் அவன் பூட்ட, தொடர்ந்து கொண்டே சென்றது ஒரு இனிய கற்பனை காவியம். என்ன, நீங்களே சிரிச்சுக்கிறேன்? எனக்கு அதை சொல்லக்கூடாதா? சினிங்கினாள் சுஜரிதா. சொல்ல போறேன், இன்னைக்கு இல்லை, ஒரு நாள் கட்டாயம். இன்னைக்கு நான் கண்ட இனிய சங்கதியை பற்றி சொல்லத்தான் போறேன். அதுவரை சஸ்பென்ஸ் என்று சிரித்தான். என்ன, பெரிய தொடர்கதையா என்று சிரித்தாள் சுஜரிதா. ஆமாம், இனி நமது வாழ்க்கை நீண்ட இனிய அதிசயங்கள் நிறைந்த ஒரு தொடர்கதைதான். தனக்குள்ளே நினைத்தபடி அவளுடன் ஜோடியாக பஸ் நிலையத்தை நோக்கி பரவசமான உள்ளத்துடன் மெல்ல நடந்தான். அமரேசன் பதிப்பகத்தின் அதிபர் தன் முன் கை கட்டி கொண்டு வந்து நின்ற சித்தார்த்தை நிமிர்ந்து பார்த்தார். அப்பாடா என்று அவருக்கு ஒரு நிம்மதி. சில நாட்களாக அவர் மனைவி தன் தங்கையின் உதவாக்கரை பேரன் ஒருவனுக்கு பதிப்பகத்தில் ஒரு வேலை போட்டு தர சொல்லி அவரை தினமும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாள். இதைவிட நல்ல வேலை கிடைக்கிறதுனா கிளம்ப வேண்டியது தானே? இது தற்காலிகமான வேலை, 24 மணி நேரம் முன் அறிக்கை போதும். இப்போ என்கிட்ட சொல்லிட்ட, மேற்பார்வையாளரிடம் உடனடியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி இப்பவே கொடுத்துடு. நாளையிலிருந்து நீ அந்த வேலையில் போய் சேர்ந்துக்கலாம். உனக்கு சேர வேண்டிய ஒரு நாள் சம்பளத்தை மறக்காம சாயங்காலமே கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் உத்தரவு கொடுத்தார். அந்த டிஸ்பேச்சிங் செக்ஷனுக்கு ஏதோ சாபம் போலும். வந்து தொத்திக் கொள்கிற எவனும் 6 மாதத்துக்கு மேல் தாக்கு பிடித்ததில்லை. இவன் 1 மாதத்துக்குள்ளே கிளம்புகிறேன் என்கிறான். போகட்டும். தமக்குள் அதிசயப்பட்டவராக தொண்டையை செருமிக் கொண்டார். நீ போகலாம் என்பதன் குறிப்பு அது. புரிந்து கொண்ட சித்தார்த் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தான். அடுத்த நாள் காலை அவள் நர்சிங் ஹோமின் கணக்கு வழக்கு பகுதியின் தலைவர் வேதநாயகத்தின் முன் போய் பேசாமல் செக்ஷனில் கொடுத்திருந்த கடிதத்துடன் நின்றான். முதல் நாள் மாலையிலேயே அவருக்கும் அதே ரீதியில் டைரக்டரிடமிருந்து கடிதம் வந்திருந்ததால் பணிவுடன் தன் முன் வைத்த அந்த கடிதத்தை பிரித்து மேலெழுந்த வாரியாக பார்த்த அவர் தலையை ஆட்டிவிட்டு அவன் அமர்ந்து வேலை பார்க்க வேண்டிய பகுதியை கையால் சுட்டி காட்டினார். உன் பக்கத்து ஆசனத்தில் இருக்கும் சுவாமிநாதன் நீ செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி எடுத்துச் சொல்லி 2 நாள் பயிற்சி அளிப்பார். போய் அங்கே உட்கார் உத்தரவிட்டார். சுஜரிதா ஆஸ்பத்திரியின் முன்பகுதியில் வரவேற்பறையை ஒட்டி ஒரு கண்ணாடி தடுப்புக்குள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். கணக்கு வழக்கு பகுதி கீழ்த்தளத்தில் இருந்த கடைசி அறையில் இருந்தது. ஏசியால் குளிர்ந்து கொண்டிருந்த அந்த பெரிய அறையையும் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த வேலையையும் விட சுஜரிதாவுடன் அதே கட்டிடத்தில் ஒரு பகுதியில் தானும் வேலை பார்க்க இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு கிட்டியதே என்ற மகிழ்ச்சி அவனுக்கு கட்டுக்கொள்ளவில்லை. என்னப்பா பாபு, உன் சொந்த பெயர் என்ன? பின்புறம் கைகளை சேர்த்து கொண்டு மேஜை முன் நின்ற வேதநாயகம் கேட்டபோது அவன் திடுக்கிட்டு போனான். இனி யாரிடமும் எப்பொழுதும் உண்மையே பேசுவது, உண்மையாக உழைத்து வாழ்வது என்ற மன உறுதியுடன் வேலைக்கு வந்திருந்தான் தானாகையால் பாபுன்னு பெரியம்மா கூப்பிடுவாங்க. சித்தார்த் என்பது என் பெயர் என்றான். நல்ல பெயர், எனக்கு பிடிச்சிருக்கு. சித்தார்த்தன் உலகை உய்விக்க வந்த அன்பு தெய்வமான புத்த பகவானின் பூர்வாசிரம பெயர். உனக்கு டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? மண்டையில் அடித்தார் போன்ற கேள்வி. தெரியாது சார், ஆனால் சீக்கிரம் கத்துக்கிறதாக உத்தேசம் என்றான். பக்கத்தில் ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூட் இருக்கு, அதில் போய் சேர்ந்துக்கோ. வேலை பார்க்கிற நேரம் முடிஞ்சதும் 1 மணி நேரம் அங்கே போய் அவைகளை கற்றுக்கலாம். வேலை பார்க்கிறவனின் நேரத்தை உத்தேசித்து அந்தி நேர வகுப்புகள் நடத்துகிறாங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு கராத்தே பயிற்சி கூடம் செயல்பட்டு இருக்கு. அதுலேயும் சேர்ந்து கராத்தே குங்ஃபு எல்லாம் கற்றுக்கோ. எல்லாமே எப்பவாவது உபயோகமாக இருக்கும். இதற்குத்தான் சொல்லுவாங்க களவும் கத்துமர என்றார். சித்தார்த்தின் உடல் ஒரு கணம் வெட்கத்தில் கூனி குறுகி போனது. அதையும் கத்துக்க பார்த்தேன், இப்போ மறந்துட்டேன் சார். ஓங்கி கத்த வேண்டும் போன்றதொரு ஆவல். மௌனமாக தன் ஆசனத்தில் போய் உட்கார்ந்து எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சாமிநாதன் சொல்லிக் கொடுப்பதை கவனமாக பயில முயன்றான்.
அன்று மாலை உணவிற்கு பின் சுஜரிதா தன் தம்பிக்கு கொடுக்க ஒரு சிறிய பிஸ்கெட் பாக்கெட் வாங்க அருகில் இருந்த கடைக்கு புறப்பட்டாள். என்னக்கா வாங்கிட்டு வந்தேன்னு குழந்தை பாவம் கேட்பான் என்று அவள் கூறியபடி விரைந்தபோது சித்தார்த்தும் கூடவே பின்னால் நடந்து ஆஸ்பத்திரி வாசலில் வந்தான். அதற்குள் அவள் சிறிது முன்னால் நடைபாதையில் விரைந்து விட்டாள். சுவர் ஓரமாக நின்ற ஒரு இளவட்டம் அவளை கண்டதும் விசில் அடித்து, என் அத்தை மகள் ரத்தனமே, எங்கே போறாப்ல என்று கேட்டுவிட்டு பற்களை காட்டினான். பின்னால் விரைவாக வந்த சித்தார்த்தின் முகம் சிவந்து போனது. உடல் முழுவதும் ஆத்திரத்தில் நெருப்பாக எரிந்தது. யாரடா உன் அத்தை மகள் ரத்தினம்? எங்கே இன்னொரு தடவை சொல் பார்க்கலாம். திடீரென்று ஏற்பட்ட துணிச்சலில் கையை மடக்கிக் கொண்டு ஓங்கி அவன் அருகே நெருங்கினான். அவ்வளவுதான், சீட்டியடித்த அந்த சிங்கம் மாயமாகியது. பிஸ்கட் பொட்டலத்துடன் திரும்பிய சுஜரிதா குலுங்க குலுங்க சிரித்தாள். அடேப்பா, நீங்க சினிமாவில் வர்ற கதாநாயகன் போல டிஷுன் டிஷுன் செய்ய கையை ஓங்கினதும் அவன் காத்தாய் பறந்துட்டானே. சிரித்தபடியே வேப்ப மரத்து நிழலில் வந்து உட்கார்ந்தாள். பகல் வேலை ஆரம்பிக்க இருவருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது. நீங்க அந்த சினிமா கதாநாயகியாக இருக்க தயாரானால் நான் அந்த கதாநாயகனாக எவ்வளவு பேரோடு வேண்டுமானாலும் சண்டை போட தயார். சித்தார்த் பதிலுக்கு லேசாக சிரித்தபடி அவளை கனிவுடன் பார்த்தான். குங்குமமாக முகம் சிவக்க, மகிழ்ச்சி கண்களில் பளபளக்க, சுஜரிதா அவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அந்தஸ்து வேற்றுமை நடுவிலே இருக்கே, அதை நினைத்தால் பயமாக இருக்கு. உங்க பெரியம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிந்தால் நம்ம வீட்டில் சமையல் வேலையில் செய்ய உதவி செஞ்சு கொண்டிருந்த பெண் எந்த நேரத்தில் நம் சகோதரியின் பிள்ளைக்கு ஈடாவாள்னு நினைப்பா. சொல்லிக்கொண்டே சட்டென்று எழுந்த கண்ணீரை அடக்க முயன்றவளாக புல்தரையை விரல்களால் வருடினாள். சுஜி, அப்படி வசனமாக உரிமையோடு உன்னை நான் அழைக்க விரும்புகிறேன். தப்புன்னா இப்பவே சொல்லிடு. மெல்ல திரும்பி அவனை பார்த்து ஈரத்தில் பளபளத்த கண்களால் மோகனமாக சிரித்தாள். அப்படி நீங்க என்னை கூப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சித்தார்த்தின் இதயம் இன்ப பரவசத்திலே படபடுத்தது. சுஜி, உன்கிட்ட எதுவுமே ஒழிக்க விரும்பலை. உண்மையை சொல்ல போறேன். அதை கேட்ட பிறகு நீ எப்படி முடிவு எடுத்தாலும் சரி. பிடிக்கலைன்னு சொன்னா நான் ஒதுங்கி போயிடுவேன். அது மட்டும் உண்மை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டதால் என் மனதிலும் உங்க மேல பிரியத்தை வளர்த்துட்டு இருக்கேன். அது உண்மை இல்லைன்னு சொல்ல போறேலா? தயக்கமாக கேட்டாள். அது உண்மை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. உன்னை கல்யாணம் செஞ்சுண்டு என் கண்களைப் போல பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வேண்டிய தகுதிகளை எல்லாம் தேடிக்கொண்ட பின் தான் வாய் திறந்து மனதில் குவிந்து கொண்டிருக்கும் ஆசையை வெளியே கொட்டணும்னு இருந்தேன். என்ன தகுதிகள் குறைச்சலாம்? சுஜரிதா சினுங்கினாள். என்கிட்ட வம்பு செய்ய முயன்ற அந்த பையனை கையை தூக்கி காட்டி கண்களாலேயே முறைச்சி விட்டுட்டேன். துணிச்சலுக்குத்தான் உங்ககிட்ட என்ன குறைச்சல்? அவன் என்னை விட கோழை. ஓடிவிட்டான். ஒரு சோனி பையன் ஒரே கராத்தே அடியில் என்னை மண்டைக்கவ வச்ச கதையை கேட்டா நீ என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்குவ. சரி, ஒருத்தனை சமாளிச்சிட்டேன். 4 ரவுடிகள் வந்து உன்னை வழிமடிக்கினா நான் நடுங்கிண்டு உன்னை விட்டு ஓடும் கொழையாக இருக்கக்கூடாது பார். அதுக்காக கராத்தே குங்ஃபு எல்லாம் கற்றுக்க போறேன். உண்மையில் துணிச்சல் உடையவனாக இருக்க போறேன். இந்த தகுதிகளை எல்லாம் தேடிக்கொண்ட பிறகுதானே உன்னை வச்சு காப்பாற்ற எனக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படும். இதெல்லாம் விட நீ ஒரு உண்மையை தெரிஞ்சு கொண்டா என்கிட்ட உட்கார்ந்து பேச பிடிக்காது, எழுந்து போனாலும் வியப்பில்லை. ஆனால் அந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். என்னை ரொம்ப குழப்பாதீங்க. புதிர் போடுறீங்களே. சியாமலா அம்மா உனக்கு மாமி என்கிற உறவு எவ்வளவு உண்மையோ அதுபோல் எனக்கு அவங்க பெரியம்மா. மரியாதைக்காக நான் அவங்களை மாமின்னு கூப்பிடுறேன், அவ்வளவுதான். அதை போல மரியாதைக்காக என் உண்மை சொருவும் உனக்கு தெரியாதிருக்க சியாமலா அம்மா தான் தன்னை நான் பெரியம்மான்னு கூப்பிடணும்னு வற்புறுத்தினாங்க. என் பெயர் பாபு இல்லை, சித்தார்த் ராமகிருஷ்ணன். எனக்கும் சியாமலாமாவுக்கும் ஸ்நான பிராப்தி கூட உறவில்லை. அப்போ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே என்று அவள் முடிக்கும் முன் ஊரிலிருந்து ஓடி வந்ததிலிருந்து, மன்னி மைத்திலியின் நகையை திருடி விற்றதிலிருந்து, சியாமலாவை கத்தி காட்டி மிரட்டி உள்ளே புகுந்து கொண்டு உறவுக்காரனாக மாறினவரை அன்று வரை நடந்ததில்லையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லி முடித்தான். இப்போ சொல்லு சுஜி, இந்த திருடனை, கோழையை, சோம்பேறியை உனக்கு பிடிச்சிருக்கா? கண் இமைகளை சுட்ட கண்ணீரை சமாளித்து கொண்டு சுஜரிதா புன்னகைத்தாள். ஒன்னையும் ஒழிக்காம அத்தனையும் வெளிப்படையா சொன்னதற்காகவும் தப்புகளை உணர்ந்து திருந்தி நல்ல ஒரு மனிதனாக மாற நீங்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதையும் அறிந்த பிறகு உங்களை எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கிறது. சிரித்தாள். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்றவள் நான். ஆனால் என் மனதில் நிறைய துணிவும் உறுதியும் இருக்கு.
உங்களுடைய முயற்சியில் பங்கு கொண்டு ஒத்துழைத்து காலம் முச்சொடும் ஒரு நல்ல துணைவியாக உங்களோடு வாழ ஆசைப்படுறேன். அந்த பாக்கியம் கட்டாயம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நீ பொறுமையா காத்துண்டு இருக்கணும். காலம் முழுவதும் வேண்டுமானாலும் உங்களுக்காக காத்துண்டு இருப்பேன். நெஞ்சம் நெகிழ்ந்து அவள் சொன்னபோது மனம் கனிந்து போனான் அவன். பகல் நேரம் வேலை துவங்கும் நேரமாகிவிட்டதை அறிவிக்கும் மணி கிரிச்சென்று ஒலித்ததும் திடுக்கிட்டு எழுந்தான். நானும் உனக்காக காலம் முழுவதும் காத்திருப்பேன் சுஜி என்று மகிழ்ச்சியுடன் துணிவுடன் அவளது கையை பற்றி அவளை தூக்கி நிறுத்தினான். சில்லென்ற தென்றல் எங்கிருந்தோ வீச, வேப்ப மரத்து கிளைகள் குலுங்க, சின்ன சின்ன வெள்ளைப்பூக்கள் அவர்கள் தலையில் உதிர, 33 தேவர்களும் ஆசி கூறிவிட்டது போன்ற உணர்வில் மனம் ஆனந்தத்தில் திணற வேலையை கவனிக்க இருவரும் உள்ளே சென்றனர்.